பரிகாரம். இப்போ பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு தேவையான விஷயங்களை, ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயங்களை எந்தெந்த வழிவகையில எடுக்கிறது, அதான் ஜோதிடம். அப்ப ஜோதிடம்ங்கிறது மர்மம் கிடையாது. அது ஒரு மூட நம்பிக்கை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் கிடையாது. மூட நம்பிக்கைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிலர் தவறு பண்றாங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது. பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லி தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுத்தும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனா கலை உண்மை. ஜோதிட கலைங்கிறது மிகப்பெரிய கலை. எல்லாத்தையும் உள்வாங்க. ஒரு சிலர் வந்து நான் கம்ப்யூட்டர்ல பெரிய ஆளு, நான் ஹிஸ்டரியில பெரிய ஆளு, நான் தமிழ் பண்டிட்டு, தமிழ்ல வந்து நான் வந்து புலமை பெற்றிருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட். ஜோதிடம் அப்படி இல்லை. எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரு கலை இல்லைன்னா ஜோதிடம் தான். ஜோதிடத்தை நீங்க எந்த கலை இல்லைன்னு சொல்றீங்களோ அது அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்போ வானசாஸ்திரம் மட்டுமா ஜோதிடம் இல்லை. மெடிக்கல் மருத்துவம், சித்த மருத்துவம், இந்த உடம்புல எந்த வீக்கு என்ன இருக்கு ஜோதிடத்தின் மூலம் அறிஞ்சு வைத்தியமாக வந்துருக்கு. ஒரு சிலர் சைன் பண்றக்கூடிய விஷயங்கள், கையெழுத்து, அதை எப்படி போட்டா நல்லா இருக்கும், எந்த கிரகம் எப்படி இருக்கு, அதுக்கு தான் கையெழுத்தா எப்படி போடணும், கிரக அமைப்புப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள், நேம் பேர் தேர்ந்தெடுக்கிறது, முன்னோர்கள் பிரகாரம் பேர் தேர்ந்தெடுக்கிறது, கர்ணபூசணம் சொல்றோம் இல்லையா, காது இருக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் எது தேவைப்படுது, ஜோதிடம். நேரங்காலம் பார்க்கறதுக்கு ஜோதிடம் தேவைப்படுது. அப்புறம் பஞ்சபட்சி சாஸ்திரம், அதுவும் ஜோதிடம். எந்த ஜாமத்துல எந்த பட்சி என்ன செஞ்சுட்டு இருக்கு அதை அறிஞ்சு அதுக்கு தான் நம்ம விஷயங்கள். பஞ்சபட்சி பார்ப்போட யாரும் ஜெயிக்க முடியும். பட்சி அறிந்து பார்க்கறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன பட்சி பேசுது அப்படிப்பாங்க கிராமத்துல. அவனுக்கு என்ன யோகக்காரன் தசை, யோக தசை நடந்துட்டு இருப்பா, அவனுக்கு சுக்ல தசை நடக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படை? ஜோதிடத்தின் அடிப்படை. இப்போ ஜோதிடங்கிறது கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா, எல்லாரும் பயன்படுத்துறாங்கல்ல. இப்போ கனவு சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம், சௌந்தர்யா சாஸ்திரம், ஃபேஸ் ரெடி, ஃபேஸை பார்த்தோம்னு சொல்லுவாங்க. காது அவனுக்கு பிறகு உடல் அவனுக்கு பிரச்சனை இருக்கும், மூக்கு பிறகு அவனுக்கு உடல் பிரச்சனை இருக்கும். அப்போ அக்கு கொஞ்சம் எந்த மேடு தொந்தரவா இருக்கு அந்த மேட்டை அழுத்தணும்னா உடல்ல சரியாயிடும், உள்ளுறுப்பு சரியாயிடும். உள்ளுறுப்புகளோட தொடர்புகள் எல்லாம் முடியக்கூடிய இடம் இது, கை, கால், பாதம், ஃபேஸ். அப்போ உள்ளுறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோதிடம் மூலமா அறிஞ்சு அந்த இடங்கள்ல ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு சரியாயிடும். அப்ப அக்குப்பஞ்சரும் ஜோதிடம் தான். ஜோதிடத்துல வந்து அக்குப்ரெஷரும் ஜோதிடத்துல இருக்கு. அப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தை அறியும் கலை எது? ஜோதிட கலை. அப்ப எந்த நேரத்துல எதை செய்யணும், எப்படி செய்யணும், எது நமக்கு பாசிட்டிவ் இருக்கும், இப்ப கிரகங்களை தசாபுத்திகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் அறிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து மக்களுக்கு முன்னோர்கள் நம்ம ரிஷிமார்கள் நமக்கு அறிவிய பாடல்கள் அதிலிருந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயம் தான் ஜோதிடம். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம். பார்த்தோன்னு லக்ன அதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னத்துல யார் இருக்கா, ராசி எப்படி இருக்கு, ராசி அதிபதி எப்படி இருக்கா, ராசியில சந்திரபாபோட சேர்க்கையில யார் இருக்கா, சந்திரபாபன் எப்படி இருக்காரு, லக்ன அதிபதி எப்படி இருக்காரு, அப்பா அவன் எப்படித்தான் இருப்பான், யாரோட சேர்க்கையில இருக்கான், இன்னைக்கு இப்போ என்ன தசாப்தி நடப்பிருக்கு, இப்போ பிரசவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் சேர்த்து அடாப்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். இப்போ பிரசன்னமும் ஜோதிட கிடையாது. சோழி பிரசன்னத்தை முதல் முருகப்பெருமான் தான் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ சோழி போட்டு பார்க்குற அதுவும் ஜோதிடம் தான். குறி சொல்றது அதுவும் ஜோதிடம் தான். ஜாமக்கோள் அதுவும் ஜோதிடம் தான். எந்த ஜாமத்துல எந்த கோள்கள் எப்படி இருக்கு, இந்த ஜாமத்துல இந்த கோள் எப்படி இருந்தா அதோட பலன் இதுதான். ஜாமக்கோள் பிரசனம் கைரேகையா இருந்தாலும் சரி,
கலர், எந்த கலர் ட்ரெஸ் இன்னைக்கு போட்டால் அன்னைக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அவங்களுடைய கிரகம் வீக்காக எப்போவுமே இந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த கலரை யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த நேரத்தில் இதை செஞ்சால் நல்லா இருக்கும். அது அப்போ நிறங்களை வச்சு சொல்லக்கூடியது, எழுத்துக்களை வச்சு சொல்லக்கூடியது, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, ஒன்று தனித்தனின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனியே கிடையாது, எல்லாமே சாரம் இருக்கும். அப்புறம் ஒரு சில சொல்ல உயர்தர நட்சத்திர ஜோதிடம் கம்ப்யூட்டரில் நாங்கள் பார்த்து அப்படி அதோட அடிப்படை என்ன? நவாம்சம் தான். ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் யார் சாரம் வாங்கியிருக்கான்னு பார்க்கக்கூடிய நவாம்சம். நவாம்சத்தில் வாங்கிய சாரம், அந்த சாரம் இன்னும் எந்த சாரத்தில் இருக்கான்னு பார்க்கறதுனா நட்சத்திரம், உயர்தர நட்சத்திரம். அப்போ பேஸ் என்ன? எதுவாக இருந்தாலும் ராசி பாவ அடிப்படையில், நவாம்ச அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் தான். இப்படி நம்ம தெளிவாக அதை அறிஞ்சு அப்போ முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயம், மதிப்புக சப்தமத்தில் இருந்தால் இந்திரன் தன்னுடைய ஆழமாக மாற்றலாம், மந்திரங்கள் தான் அறிவார், மது மிக உதவியார், சொந்தமாக முன்னோர்கள் சிவத்தை இருப்பார். இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் முன்னோர்கள் அறிய விஷயங்கள் இருக்கு, அதை உள்வாங்கிட்டு அப்புறம் அந்த கட்டத்தை பார்க்கும்போது அந்த கிரக அமைப்புகள் நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கும். இது சொல்லணும். அப்போ காணப்பா இன்னும் ஒரு புதுமைகள் கணமுள்ள குளிக்கணுமை பதியில் நிற்க காணப்பா அகம்பொருளும் நிலமும் சேரும் அப்பனே அவனை தீர்க்கம் பார்க்கிறது ஊரப்பா குளிக்கணுமை பெரிய கொற்றவனை கலகனப்பா நேர்க்கிறவர்கள் தானப்பா தனமுறையும் தோடன்னு சொல்லு. தோடம்னா தோஷம். இப்போ சில எழுத்துக்கள் நமக்கு புரியாத மாதிரி தெரியும், அதை நம்ம பழையபடி படிக்க நமக்கு தெரியும். ஆறப்பா இன்னும் ஒரு புதுமைகள் அம்படியும் முப்பரவர்கள் சத்தமும் வேற கூறப்பா முதிர்ந்தவனுக்கு மாலை விட்டு குமுடியவாள் நடனத்தால் பலரை கூடி சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து சிறப்புடனை தொட்டிலிட்டு ஆற்றுவாள் பாரு. பாரப்பா பார்த்தவர்கள் பிரமிக்காத்தான் வாங்கியவர்கள் கணமுடிய வருவாள் பாரு அப்படின்னு புலிக்காணி சொல்றாங்க. அப்போ வாராகின் மந்திர சித்தி கிடைக்கும் யோகம் வாரப்பா இன்னும் ஒரு புதுமைகள் பால்மதிக்கு சுருத்தவனும் சிங்கனுடன் கூடி ஊரப்பா எத்தடத்தில் கூடிவிட்டாலும் ஒற்றவனை ஜென்மனமோ மந்திரவாதி வீரப்பா ராஜதுர்க்கை தேவியம்மும் விதமான பூஜ்யதனை மன்னோர் போற்ற சீரப்பா போகரோட கடாசத்தாலே செப்பினேன் புலிப்பானை செயலிட்டானே. அப்போ போக மகிழ்ச்சியோட அருளோட புலிப்பானையே நமக்கு சொல்றாரு. அப்போ சித்தர்களை உள்வாங்கணும். சித்தர்களை உள்வாங்கிட்டாலே நமக்கு ஜோதிட கலையில் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க கணிதம் மட்டும்தான் அதில் இருக்கு, மற்றதெல்லாம் அறிவியல் நிரூபணம் பண்ண முடியுமா? இந்த நிரூபணம் பண்ண முடியாத விஷயங்களும் சில இதில் இருக்கு. ஆனால் அனுபவத்தில் தெரியக்கூடிய விஷயம். சில பரிகாரத்தை பண்ணும்போது அது ஜெயமாகுது இல்லையா? அது அனுபவத்தில் வரக்கூடிய விஷயம் தானே. இப்போ திருமூல ஐயா சொன்ன மாதிரி ஞானங்கிறது என்ன? அப்போ இந்த மார்க்கத்தை எப்படி சொல்லுங்க எங்களுக்கு அதுவும் சில கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்றாங்கல்ல. அகத்தில் கண்ணொன்று காண்கிறார்கள், அகத்தில் கண்ணொன்று காண்பது ஆனந்தம் அகத்து தாய்கள் மாணவனோடாகிய சுகத்தை சொல்லன்றார் சொல்லுவார். நம்மள்கிட்டே கேள்விக்குரிய போட்டுறாருல. இது சொல்லக்கூடிய கலை இல்லை, அனுபவத்தில் தெரியக்கூடிய கலை. என்ன அனுபவம்? யோக நிஷ்டையிலிருந்து இறைவன் ஆவாகனம் பண்ணக்கூடிய ஜெயமா ப்ரெடிக்ஷன் சொல்றதுன்னா சும்மா இந்த கிரகத்தை சேர்ந்துருந்தா அப்படின்னு அர்த்தம். அப்படி அப்போ யார் சாரத்தில் இருப்பார்? சாரம்னா யாரும் சாரம் பழைய பழைய நாவல் இப்போ பாவப்படி எப்படி இருக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பிரசன்னம் என்ன சொல்லுது, கோச்சார நிலையை எப்படி இருக்கு, பிரசன்ட் கோச்சாரம் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்து நம்ம அறிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல நம்முடைய விஷயங்களை கொள்வதற்கான மாற்றத்தை சொல்வதுதான் ஜோதிட கலை.